நிறைய பேர் ஷேர் அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி கேட்குறீங்க. சில பேர் அது ஹலாலா இல்லை ஹராமான்னு கேள்வி எழுப்புறீங்க. ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அது பொதுவாக ஹலால்னோ இல்லை ஹராம்னோ சொல்ல முடியாது. குறிப்பாக நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறீங்கிறத பொறுத்து அது மாறும். அப்புறம் இதில் மெயினாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு 2 வழி தான். ஒன்று ஸ்டாக், இன்னொன்று ஃபண்டு. ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனா ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறது. அந்த நிறுவனம் செய்யக்கூடிய வர்த்தகம் ஹலாலாக இருக்குது, மேலும் அதோட ஸ்டாக் ஷரியா கம்ப்ளைண்ட்டாக இருந்துச்சுன்னா அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்போது அந்த கம்பெனி வளரும் போது நம்மளுடைய முதலீடும் சேர்ந்து வளரும். சப்போஸ் அந்த கம்பெனி விழுந்துருச்சுன்னா நம்ம முதலீடோட மதிப்பும் விழுந்துடும். சொல்லப்போனால் நீங்கள் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரே வருஷத்தில் உங்கள் முதலீடு 50% ஏன் டபுளாக கூட ஆகலாம். அதே சமயத்தில் ஒரு வருஷத்தில் 50%, ஏன் 90% கூட கீழே போகலாம். இது முழுக்க அந்த நிறுவனத்துடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தது. அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வந்துட்டாலே ரிஸ்க் எடுத்தால் தான் ரஸ்க் சாப்பிட முடியும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு வரவு இருக்கும். பொதுவாக ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவோம். இது எல்லாருக்குமானதுன்னு சொல்ல முடியாது. இதுக்கு அல்டர்னேட்டான ஆப்ஷன் தான் ஃபண்டில் முதலீடு செய்கிறது. அதில் நிறைய வகை இருக்குது. குறிப்பாக ஒரு ஈக்விட்டி ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படின்னா, நீங்கள் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக 100கணக்கான கம்பெனியில், ஏன் ஒரு மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி. இப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய ரிஸ்க் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. அதாவது ஒரு கூடையில் எல்லா முட்டையும் போடாமல் பல கூடையில் ஒரு முட்டையை வைக்கிற மாதிரி. எனவே ஸ்டாக்ஸை கம்பேர் பண்ணும்போது ஃபண்ட்ஸுங்கிறது ஒரு லோ ரிஸ்க் லோ ரிட்டர்ன் ஆப்ஷன். அதாவது இதில் பொதுவாக ரிஸ்க் கம்மி, அதே சமயத்தில் ஸ்டாக்ஸ் அளவுக்கு இதில் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. ஆனால் கண்டிப்பாக நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும், அது ஒரு தரமான ஃபண்டாக இருந்துச்சுன்னா. ஜென்ரலாக ஒருத்தர் புதுசாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, இல்லை லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கனாலும் நாங்கள் ஒரு நல்ல ஷரியா கம்ப்ளைண்ட்டான ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்னாலே லாங் டேர்மில் பண்ணுறது தான். ஆனால் இன்றைக்கி வாங்கி நாளைக்கு விற்கிறது, நாளைக்கு வாங்கி அடுத்த வாரம் விற்கிறதுக்கு பேர் ட்ரேடிங். இப்படி பண்ணுறது ஷரியத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைக்குரியது. எனவே நீங்கள் மாதம் தொடர்ந்து 10, 20, 30 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக உங்கள்கிட்ட பெரிய செல்வம் உருவாயிருக்கும். பின்னாடி உங்களுக்கு தேவைப்படும் போதோ இல்லை நீங்கள் ரிட்டையர் ஆகும் போதோ அதை கொண்டு பெருசாக பயனடையலாம். ஸோ உங்கள் இளம் வயசில் சம்பாதிக்கிற காலத்திலே நீங்கள் ப்ராப்பராக சேமித்து முதலீடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பிற்காலத்தில் நிம்மதியாக சந்தோஷமாக கண்ணியமாக வாழலாம். அப்படி செய்யாதனால தான் இங்கே பல பேர் வயசான காலத்தில் கஷ்டப்படுறாங்க, பிறரை நம்பி வாழக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இது நம்ம மார்க்கம் காட்டுற வழி இல்லை. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். மேலும் நீங்கள் ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பேசுவோம்.